ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர் ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சென்டென்ஸ்லேயும் ஒரு கிராமர் ரூல் இருக்கும். ஸோ அந்த கிராமர் ரூலை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும். சரி, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ எனி ப்ரோக்ராம் எய்ம்டு அட் டிட்டரன்ஸ் என்னன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஓகேவா? தடுக்கிறது, ஓகேவா? அதுதான் டிட்டரன்ஸ் அப்படின்னா ப்ரிவெண்ட், ஓகேவா? ஆர் ரிவர்சிங் ரேடிக்கலைசேஷன் மஸ்ட் ஃபோக்கஸ். ரேடிக்கலைசேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸை என்ன பண்ணுறது அப்படின்னா பிலீவ் பண்ணுறது, நம்புறது, ஓகேவா? ஒரு மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸை பிலீவ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் தட் எனேபிள்ஸ் வயலன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு பாட்டாக பார்க்கலாம் எங்கே எரர் இருக்குன்னு. ஸோ எனி ப்ரோக்ராம் எய்ம்டு, ஓகே, ஏல எந்த எரரும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அட் டிட்டரன்ஸ் ஆர் ரிவர்சிங். ஸோ டிட்டரன்ஸுன்றது என்னன்னு பார்த்தோம்னா நவுன், ஓகேவா? ஸோ ரிவர்சிங்ன்றது என்னென்னா ஜெரண்ட், ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பேரலலிசம் ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல், ஓகேவா? இந்த சென்டென்ஸில் என்ன ரூல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பேரலலிசம். ஸோ பேரலலிசம் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம நவுன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நவுன் தான் யூஸ் பண்ணோம். ஜெரண்ட் அப்படின்னா ஜெரண்ட் யூஸ் பண்ணோம். அப்போது இங்கே ஜெரண்ட், அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா டிட்டரிங், எய்ம்டு அட் டிட்டரிங், ஓகேவா? எய்ம்டு அட் டிட்டரிங் தான் கரெக்ட், ஓகேவா? அப்போ எரர் எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா எந்த பார்ட்டில் இருக்குன்னா பி பார்ட்டில். ஸோ இதுதான் டிட்டரன்ஸ் அப்படின்றது என்னவா மாறணும் அப்படின்னா டிட்டரிங்னு மாறணும், ஓகேவா? ஸோ மீதியெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த தட் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த தட்டுன்றது இதுக்கு முன்னாடி இருக்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸோ கமிட்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கமிட்மெண்ட்ன்றது சிங்குலரில் இருக்குது. ஸோ அதனால் எனேபிள்ஸ் அப்படின்றது சிங்குலரில் இருக்குது, ஓகேவா? ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? Okay, critics felt that Kumarao was not good enough for the princess, especially after details about a financial scandal. Scandalனா என்னன்னா, ஸோ ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இல்லீகலாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அது பப்ளிக் எக்ஸ்போஸ் ஆகிறது, ஓகேவா? அதுதான் ஸ்கேண்டல், ஓகேவா? இங்கே என்ன ஸ்கேண்டல் சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேண்டல். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு லஞ்சம் அந்த மாதிரி வாங்கி அது பப்ளிக்கே எக்ஸ்போஸ் ஆகிறது, ஓகேவா? இன்வால்விங் இஸ் மதர் வாஸ் அன்எர்த்டு, ஓகே. இப்போ பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ கிரிட்டிக்ஸ் ஃபெல்ட், ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. வேர்பு தட். குமராவ் வாஸ் நாட். குமராவ் அப்படின்றது சிங்குலர், ஸோ அதனால் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வாஸ் நாட் குட் எனஃப் ஃபார் த பிரின்சஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர். ஸோ ஒரு ப்ரிப்போஷன் வருது. ப்ரிப்போஷனுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நவுன் வருது, ஓகேவா? ஸோ அப்போது நவுனுக்கு அடுத்து என்ன வரணும்? வேர்ப் வரணும். ஸோ அப்போது இங்கே இருக்கிற இந்த அபவுட் எ ஃபினான்ஷியல் ஸ்கேண்டல் இன்வால்விங் இஸ் மதர், இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரேஸ், ஓகேவா? இந்த நவுனுக்கான வேர்ப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இங்கே நவுன் எப்படி இருக்குது? ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. இப்போ போன ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னோம் இல்லையா, நவுன் எப்படி இருக்குது? ப்ளூரல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வாசு என்னவா இருக்கணும்? வேர்பு ப்ளூரலில் வரணும். அப்போது டீட்டெயில்ஸ் பேர், ஓகேவா? அப்போது செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் எப்படி இருக்கணும்? சிங்குலராக இருக்கணும், ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா வேர்பும்
ப்ளூரலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது செகண்ட் கண்டிஷன். ஸோ இங்கே வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்றது இது நவுன். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுன் எது? சாரி, நவுனுக்கு வரக்கூடிய வேர்ப் வந்து இங்கே இருக்குது, வாஸ். ஓகேவா? அப்போது டீட்டெயில்ஸுன்றது ப்ளூரல். அப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பும் ப்ளூரலில் இருக்கணும். ஸோ வேர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாமா? ஓகே. Since this goal was announced last year, Cupertino is on an overdrive, increasing the number of its suppliers, transitioning to renewable energy, as well as expanding the amount of recycled material in its product. Okay. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா சின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சின்ஸ்ன்ற வேர்டு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ஸ்ன்ற வேர்டு பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சென்டென்ஸ் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்ட். அப்போ இங்கே சின்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ சின்ஸ் த கோல் வாஸ் அனௌன்ஸ்டு, அந்த கோல் லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து, ஓகேவா, அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து, அப்போது ஸோ இங்கே பாஸ்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு, ஸ்டில் அது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இன்க்ரீஸிங் அப்படின்றது கண்டினியூஸ் டென்ஸா, ஸோ அப்போ ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்போது இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்ட்டுன்னும் போது பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கணும். அப்போ இந்த இஸ்ன்றது என்னது? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ அது தப்பு. அப்போ அங்கே என்ன வரணும் அப்படின்னா கூப்பர்டினோ ஹேஸ் பீன், அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பர்ஃபெக்ட் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் ஆர் ஆஸ் ஆர் ஆவ் ப்ளஸ் V3. ஸோ இந்த இடத்துல வந்து பீன்ற ஃபார்ம், பிஏ தான் வந்து நம்ம என்னன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா பியோட V3 ஃபார்ம் பீன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஆஸ் பீன் ஆன் அன் ஓவர் டிரைவ், இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ், ட்ரான்சிஷனிங் டு ரினியூவபிள் எனர்ஜி, ஆஸ் வெல் ஆஸ். ஓகேவா? ஆஸ் வெல் ஆஸ் எக்ஸ்பேண்டிங். இதுதான் பேரலலிசம். பார்த்தீங்களா? இங்கே இன்க்ரீஸிங், இங்கே எக்ஸ்பேண்டிங். இது பேரலலிசம். ஓகேவா? த அமௌண்ட் ஆஃப் ரீசைக்கிள்டு மெட்டீரியல் இன் இட்ஸ் ப்ராடக்ட். ஒரு சென்டென்ஸ் ஒரு பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி, ஒரு விஷயம் வந்து பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ஸ்டில் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது அது பர்ஃபெக்டில் வரும். பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டில் கண்டினியூ ஆகுது அப்படின்னாலுமே அது பர்ஃபெக்ட். ஓகேவா? அது எப்போ முடியுதுன்றது ஒன்று இருக்குது. ஸோ ப்ரெசண்ட்டில் போயிட்டுருக்கா, இல்லை அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் தான் முடியும் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இது தேர்ட் ரூல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே. கங்குலி had in the past dragged into a conflict of interest controversy when in 2019 he was the president of Cricket Association of Bengal and an advisor with Delhi Capitals. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கங்குலி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரோவர்சிக்குள்ளே இழுத்து விட்டுட்டாங்க. ட்ராக்டு இன்டு எ ஒரு கான்ட்ரோவர்சிக்குள்ளே இழுத்து விட்டாங்க. அப்போ யார் இழுத்து விட்டா? பை சம்மன். யாரோ ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா இழுத்து விட்டுருக்காங்க. அப்போது பை சம்மன். ஓகேவா? அப்போ இது என்ன ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும்? பாசிவ் ஃபார்மில் இருக்கணும். அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிவ் ஃபார்மில் இருக்குது, பாசிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னாலுமே அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பீன் இருக்கணும். ஓகேவா? பீன் ப்ளஸ் ஹேட் ஆர் ஆஸ். ஹேட் ஆஸ் இல்லை, ஹேட் பீன் ப்ளஸ் V3 இருக்கணும். இதுதான் பாசிவ் ஃபார்ம். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஹேட் ட்ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. அப்போ இது என்னவா மாறும் அப்படின்னா ஹேட் பீன் ட்ராக்டு.
had been dragged. ஸோ அந்த கான்ட்ரவர்சிக்கு இழுத்து விட்டாங்க. கங்குலியை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்ட்ரவர்சிக்குள்ளே இழுத்து விட்டாங்க. கங்குலி வந்து என்ன பண்ணல, கான்ட்ரவர்சிக்குள்ளே போகல. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா கங்குலி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கான்ட்ரவர்சிக்குள்ளே இழுத்து விட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பேசிவ் ஃபார்ம் அப்படின்னா ஆஸ் இல்லை, had been dragged. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்டிவாக பேசிவான்றதை கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம இதை பேசிவ்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஸோ ஒரு கங்குலி அப்படின்றவரை வந்து ட்ராக்டு இழுத்து விட்டுட்டாங்க. அப்போது அங்கே சொல்லும் போதே பை சம்மன் யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கான்ட்ரவர்சிக்கு இழுத்து விட்டாங்க. அப்போது அது பேசிவ்னும் போதே அங்கே பீன் இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாமா? With COVID-19 halting foreign tourist arrivals for over 18 months and the government now looking to gain a significant market share, the ministry is making a renewed effort. ஓகே, ஒரு பாட்டாக பார்க்கலாம். ஸோ கோவிட்-19ன்றது சப்ஜெக்ட். ஸோ ஹால்ட்டிங்கிறது என்னென்னா வெர்ப். ஓகேவா? ஸோ கோவிட்-19 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல்ஸ். கோவிட்-19னால. ஓகேவா? ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹால்ட்டிங்னா அது ஸ்டாப்னு அர்த்தம், ஸ்டாப் பண்ணுறது. ஃபார் ஓவர் 18 months. ஓகே, ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஃபார் ஓவர் 18 months and the government now looking to gain a significant market share, the ministry is making a renewed effort. ஓகே, அப்போது இதில் நோ எரர். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது த கவர்மெண்ட்டுன்றது சப்ஜெக்ட், நவுனுன்றது வந்து அட்வர்பு, லுக்கிங் ஸோ வேர்பு, டு கெயின் ஸோ டூ பக்கத்தில் V1 வரணும். ஸோ கெயின் V1 கரெக்டாக இருக்குது. ஏ சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் ஷேர் அண்ட் த மினிஸ்ட்ரி. ஸோ மினிஸ்ட்ரி இஸ் மேக்கிங் ரெனியூட் எஃபர்ட். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நோ எரர். நெக்ஸ்ட் கொஷின். த டூடுல் ஹேஸ் மல்டிபிள் ஸ்லைட்ஸ் that show Professor Gigaro's life and work in a series of frames where he is shown helping his students to master martial art. Okay, ஸோ த டூடுல் அப்படின்றது சிங்குலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹேஸ்ன்றது வெர்ப், ஸோ சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் ஸ்லைட்ஸ். ஓகே, இந்த தட்டுன்றது எதை இண்டிகேட் பண்ணும், இந்த மல்டிபிள் ஸ்லைட்ஸை இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்கே ப்ளூரலில் இருக்குது மல்டிபிள் ஸ்லைட்ஸ். ஸோ ஷோன்றது ப்ளூரல் வெர்ப். ஓகே, கரெக்டாக இருக்குது. ப்ரொஃபஸர் கிஜாரோஸ் லைஃப். ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, பி பார்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ லைஃப் அண்ட் ஒர்க் இன் ஏ சீரீஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஓகே, இன் ஏ சீரீஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இதுவும் கரெக்டாக இருக்குது. வேர், அதாவது இந்த வேர்ன்றது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ஃப்ரேம்ஸை இண்டிகேட் பண்ணும். எங்கள் சீரீஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸில் ஷோன் ஹெல்பிங், அதாவது அவர் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் சீரீஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். அப்போ இந்த வேர் எதுக்காக போட்டிருக்கோம் தெரியுதா? ஸோ வேர்ன்றது எங்கே காமிச்சிருக்காங்க, அந்த சீரீஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேரும் வந்து என்னது கரெக்டு. ஓகேவா? ஹீ இஸ் ஷோன். அப்போது இஸ் ஷோனுன்றது பாருங்கள் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா பாசிவ் ஃபார்மில் இருக்குது. தெரியுதா? பாசிவ் ஃபார்ம் இஸ் ஷோன். யாரோ ஒருத்தர் காமிச்சிருக்காங்க. யார் காமிச்சிருக்கா? அந்த டூடுலில் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இஸ் ஷோன் ஹெல்பிங், அவர் உதவுற மாதிரி காமிச்சிருக்காங்க. யார் காமிச்சிருக்கா? பை சம்ஒன். அதுதான் இந்த இடத்துல யார் காமிச்சிருக்கா? டூடுல் அந்த ஸ்லைட்ஸில் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இஸ் ஷோன். பாசிவ்னாலுமே எப்போவுமே அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா V3 ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்பிங். ஸோ இதில் என்ன வந்து கிராமர் ரூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்ஃபினிட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன? ஸோ 2 +
V1 கரெக்டா? அப்போது பேர் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்னென்னா வித்தவுட் டூ இல்லாமல் எழுதுறது. அப்போ வெறும் V1. அப்போ இந்த பேர் இன்ஃபினிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா சில வேர்ப், அதாவது ஹெல்ப், அதுக்கப்புறம் லெட், மேக், இந்த மாதிரி சில வேர்ப்ஸுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சில வேர்ப்ஸ் வந்து சென்டென்ஸில் வருது அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரக்கூடிய சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு அடுத்து டூ யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதில் என்ன எரர்னா இந்த டூவை ரிமூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஹெல்பிங் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது ஹெல்பிங்குன்னு வந்திருக்கிறதுனால இதுக்கு அடுத்து டூ போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஆஸ் கிராமர் ரூல் படி ஹெல்ப்பு, லெட்டு, மேக் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம டூ போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் V1 மட்டும் போட்டால் போதும். மாஸ்டர் அப்படின்றது V1. ஸோ அப்போது வெறும் V1 மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இது ஒரு கிராமர் ரூல். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேர் இன்ஃபினிட்டி வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹெல்ப், லெட், மேக், இதை தாண்டி வேறு ஏதாச்சும் வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு பார்க்கலாமா? Kashmir is often dubbed as the paradise on earth, seeing to its breathtaking scenic beauty, sharing some mesmerizing aerial shots of its snow-capped mountains. Union Minister Amit Shah, spelling mistake இது, Amit Shah has urged tourists to return to the valley. Okay. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ காஷ்மீர்ன்றது சிங்குலர், ஸோ இஸ் வந்து சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப்ன்றது வந்து அட்வர்பு, ஸோ டப்டு, இஸ் டப்டு. ஓகேவா? ஹேஸ் த பேரடைஸ் ஆன் எர்த். ஓகே, ஸோ சீயிங் டு இட்ஸ் பிரீத் டேக்கிங், அதாவது காஷ்மீரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேரடைஸ் ஆன் எர்த்துன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன காரணத்தினால சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீனிக் பியூட்டி, அங்கே இருக்க அந்த சினாரியோஸ், அதோடைய பியூட்டினால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரடைஸ் ஆன் எர்த்துன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா ரீசன். அப்போது அந்த ரீசனுன்ற வேர்டே இங்கே இல்லை, அதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சீயிங்னு இருக்குது. ஸோ அந்த சீனிக் பியூட்டியை பார்க்கறதுனால பேரடைஸ்ன்னு சொல்ல, அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசன்னால தான் என்ன சொல்லியிருக்காங்க பேரடைஸ். அப்போது ரீசன் அப்படின்றதுக்கு என்ன இது போடலாம், ஹோயிங். ஓகேவா? ஓயிங், டியூ டு, ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டியூ டு இட்ஸ் பிரெத் டேக்கிங் சீனிக் பியூட்டி. ஸோ மீது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? So next, with this performance, Pakistan has definitely become one of the favorite for the tournament, but it was heartening to see Barber and Shaheen not get carried away when in front of media. சரி, ஓகே. ஸோ வித் திஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஃப்ரேஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் வர்றது வந்து இது வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் இருக்குது. ஸோ ஹேஸ் வந்து நம்ம சிங்குலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினெட்லி ஹேஸ் பிகம். ஓகேவா? இதுதான் வேர்பு. ஸோ டெஃபினெட்லின்றது வந்து அட்வர்பு. ஸோ பிகம்ன்றது வந்து என்னது V3 ஃபார்ம். பிகம். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிராமர் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த, ஒன் ஆஃப் தேன் வந்தாலே அந்த இடத்துல என்ன தான் வரணும் அப்படின்னா நவுன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ளூரலாக இருக்கணும். ஓகேவா? நவுன் எப்படி இருக்கணும், ப்ளூரலாக இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். அப்போ இங்கே என்ன வரணும், ஃபேவரட்ஸ், ப்ளூரல் நவுன் வரணும். ஓகேவா? ஸோ மீதி எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஃபார் த டோர்னமெண்ட், பட் இட்ன்றது சப்ஜெக்ட், வாஸ், ஹார்டனிங், வேர்பு, டு
டூ பக்கத்தில் V1 தான் வரணும். ஸோ கரெக்டாக இருக்குது. பார்பர் அண்ட் ஷாஹின் நாட் கெட் கேரிட் அவே வென் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மீடியா. ஓகேவா? ஸோ மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் from 2017 that a US president is attending the summit, part of 3-day high-level meetings hosted by Brunei Asians chair this year. Okay, so ஒரு பாட்டாக பார்க்கலாம். ஸோ ஹிட்ன்றது சப்ஜெக்ட், ஸோ சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் 2017. ஸோ ஃப்ரம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா டூ போட்டு என்ன ஆயிருக்கும், எண்ட் ஆயிருக்கும் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டார்டிங் இயர் இருக்குது அப்படின்னா அதுக்கு எண்டிங் இயர் ஒன்று இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே ஃப்ரம் 2017 எப்போது அந்த எண்டு இருக்கும். ஸ்டார்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு எண்டும் இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து என்ன வராது, ஃப்ரம் வராது. ஸோ இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க 3-day வந்து ஹை லெவல் மீட்டிங்கு, அந்த சம்மிட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறாங்க. எப்போலேருந்து, 2017 இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அப்போது 2017 ஸோ அது ஒரு பாஸ்ட்டை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணும், 2017 அப்படின்னும் போது என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ஸ். ஓகேவா? 2017 இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த சம்மிட்டை. ஓகேவா? ஃப்ரம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுருக்கோம். ஸோ ஃப்ரம் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இண்டிகேட், ஸ்பெசிஃபிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டிகேட் பண்ணுதுன்னா அதுக்கு எண்டிங்கும் அங்கே இருக்கும். ஓகேவா? ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2017 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சின்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகேவா? சின்ஸும் வந்து ஸ்டார்டிங் தான், 2017 அதுவும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். பட் அதுக்கு எண்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இதான் லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ த நியூ கைட்லைன் அப்படின்றது சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ மேக்ஸ், ஸோ வேர்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிங்குலர் ஃபார்மில் போட்டிருக்கோம். ஸோ கரெக்டு. மேக்ஸ் இட் மேண்டட்டரி ஃபார் ட்ராவலர்ஸ் டு சப்மிட் எ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரிகார்டிங் த அத்தன்டிசிட்டி ஆஃப் த COVID-19 ரிப்போர்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு நியூ கைட்லைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க கம்பல்சரியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவலர்ஸை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி கோவிட் நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆன்லைன் போர்ட்டல் ஹேர் சுவிதா அப்படின்றத போர்ட்டல். ஓகேவா? until the scheduled travel. ஸோ until அப்படின்னா என்ன, until அப்படின்னா அது ஒரு எண்டு டைமை குறிக்கும். கரெக்டாக? பட் நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் நம்ம என்ன பண்ணுவோம், சப்மிட் பண்ணுவோம் ரிப்போர்ட்டை. ஓகேவா? இதுக்கு ட்ராவல் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இப்போது 10 o'clock ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியே தான் நம்ம என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். கரெக்டாக? 10க்குள்ளே சப்மிட் பண்ணக்கூடாது, முன்னாடியே சப்மிட் பண்ணணும். அன்டில் அப்படின்னா அது வரைக்கும் அந்த எண்ட் பாயிண்ட். ஓகேவா? அன்டில் அது வரைக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்போது இந்த இடத்துல என்னது, அன்டில்ன்றது வரக்கூடாது. ஸோ அதுக்கு பதில் என்ன வரணும் அப்படின்னா பிஃபோர். ஸோ ப்ரிப்போஷன் எரர் இங்கே. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கணும், வேர்ப் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸோ ப்ரிப்போஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான லைனாக தான் செக் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அன்டில் த ஷெட்யூல்டு ட்ராவல். ஸோ ட்ராவல் ஷெட்யூல் ஆகியிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். ஓகேவா? சின்ஸ் எ ஃபேக் ரிப்போர்ட் வில் பி லேபிள் ஃபார் கிரிமினல் ப்ராசிக்யூஷன். ஸோ இந்த சென்டென்ஸில் டியில் தான் எரர் இருக்குது. என்ன எரர் அப்படின்னா பொசிஷன் எரர். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ
ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சோ இந்த கிராமர் ரூல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் எதாவது டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், எரர் ஸ்பாட் இருக்கும். ஸோ அந்த எரர் ஸ்பாட்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஏதாச்சும் ஒரு கிராமர் ரூல் இருக்கும். ஸோ அந்த கிராமர் ரூல் போட்டு எக்ஸாம்பிளோடு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சர்டைன் கிராமர் ரூலை தாண்டி வராது எக்ஸாம்ஸில். ஓகேவா? ரிப்பீட்டடாக ஒரு சிலர்லாம் இப்போ அந்த ஒன் ஆஃப் தலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சோ அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.